கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா NFS மோஸ்ட் வாண்டட் 2012 இந்த கேமை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா நம்ம கிட்ட பெஞ்ச் கார் SLS போட்டுருக்கு. இந்த கார் கிட்ட எனக்கு தெரியல. நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் கேஸ் வாங்க போறோம். எப்படின்னா நம்ம போய் கரெக்டா போலீஸ் கிட்ட போயிட்டு பிடிச்சிடலாம். நம்ம கேஸ் வாங்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து உள்ளுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த காரில் நைட்ரோ கூட இல்லை. என்ன காரோ தெரியல. நல்ல காரு தான், ஆனால் நைட்ரோ மட்டும்தான் இல்லை கைஸ். இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயாச்சு. இந்த இடத்துல எங்கேயோ கேஸ் வாங்க முடியாது. நம்ம சிட்டிக்குள்ளே தான் போகணும். ஐயோ, இதுவரை கண்ட்ரோலே வர மாட்டேங்குதே. எப்படி நம்ம கேஸ் வாங்கிட்டு தப்பிச்சு போறோம்னு தெரியல. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சேனல் பயோவில் இருக்கு. அப்போ போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகலாம். வரவே மாட்டேங்குது. செம்மையாச்சு. ஆனால் ரொம்ப இடிச்சுக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ப்ரோ டிரைவர்லாம் கிடையாது. நம்ம நாட் அந்த அளவுக்கு கூட நம்ம டிரைவ் பண்ண மாட்டோம். அதுக்கு கீழே மைனஸில் தான் டிரைவ் பண்ணுவோம். அதாவது அந்த பர்சன்டேஜில். இப்போ பார்க்கலாம். இந்த கேம் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் இந்த கேமை விளையாண்டுருக்கீங்கன்ட்டு. போய் பேசுவாங்க. இப்போ பாருங்க கேஸ் வாங்கியாச்சுல. இப்போ தப்பிக்க போறோம் கைஸ். பாருங்க ஃபுல்லா பாருங்க. தப்பிச்சு நம்ம யாரையும் காமிக்கலாம். உண்மையான ரேசர் கேம்ல உண்மையான ரேசர். ரியல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணவே தெரியாம தான் இருக்கும். இப்போ எங்க இதை அடிச்சிருச்சு. ஐயோ போச்சே, மாட்டிக்கிட்டோம். போட வெறித்தனமா நம்ம இப்ப வண்டியை திருப்பணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. NFS மோஸ்ட் வாண்டட், அதாவது 2005 ரிலீஸ் ஆன கேம் மாதிரிலாம் இல்லை. தப்பிக்கணும். இப்போ வாங்க. ஐயோ வந்தாங்களே. எங்கேயாச்சும் போய் இந்த காரை வந்து உடச்சிடலாம். தப்பிக்கிறது மேட்டர் இல்லை. பவுண்டரி வாங்கணும். அவங்களுக்கு பவுண்டரி வாங்கலாம் பார்த்தா நம்ம தான் பிரிச்சுட்டு நிற்கிறோம். இங்கே போயிட்டு ஐயோ ஜஸ்ட்டு இப்போ நைட்ரோ இல்லை. நமக்கு ஊற்றிடுவேணும் அப்படின்னு கேட்க முடியும். இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகலாம். ஐயோ லைட்டா பிளாக் மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரியும் இருக்கு. பார்க்கலாம். நம்மளால இந்த போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பா முடியும். அங்க பாருங்க, அங்க இந்த சைரன் லைட் எரியுது. தப்பிச்சுக்கோ. ஜஸ்ட்டு சைட் எங்கேயாச்சும் கூட்டு போயிடுவோம். இப்போ மட்டும் இடிச்சுட்டோம். இதுதான் நம்ம செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. செகண்ட் வீடியோ இது முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஃபுல்லாக பார்த்து நல்லா இருந்தால் லைக் போடுங்க. நம்மளோட கண்டென்ட் இன்னும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தந்த கமெண்ட்ல சொல்லுங்கள். யாருக்கும் பாதிக்கல. நீட்டாக போய் வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகலாம். இடிக்கிறாங்களே, நான் எப்படி யாரும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சைட்லலாம் போனா எனக்கு தான் டேமேஜ் ஆச்சு. சைடில் உரைச்சி நீங்கள் வந்து இடிக்கிறீங்க, இது நியாயமா? இதுக்கு மேலே எனக்கு இடிச்சா நான் கண்டிப்பாக திருப்பி இடிப்பேன். இப்போ நான் சொல்லிட்டேன். அடிச்சுட்டாங்க. இப்போ பாருங்க, வேணாம். ஐயோ, ஏன்னா அந்த காரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். இப்போ இடிச்சு நின்று கார் போகிறதுக்கு நம்ம சைட்லேயே வழி நிறையாவே இருந்துச்சு. நம்ம அதுலேயே வந்துடலாம். பாதி வழிக்கு போயாச்சு, பாதி வழி காணும். நெருப்பா பறக்குதே. தீப்பொறி பறக்க பறக்க ஓட்டுவோம். ஹீட் லெவல், அதாவது 3வது லெவலு. 6வது லெவல்னா நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் 3ர்ட்லேயே கொஞ்சம் இடிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இடிக்காமல் நம்மளும் நீட்டாக ஓட்டுறோம்னு சொல்கிறதுக்குள்ளே இடிச்சாச்சு. அதாவது நானும் சைலண்ட்டாக ஓரமாக போவேன். நீங்கள் சைலண்ட்டாக ஓரமாக போங்க. ஏன்னா சைலண்ட்டாக ஓரமாக தோறத்துங்க, இடிக்காதீங்க. எவ்வளோ காஸ்ட்லியான காரு. ஐயோ, மாட்டிக்கிட்டோம். ஐயோ, மாட்டிக்கிட்டோம். அடரே பாதி வலிக்கு வந்தோம். கொஞ்சம் கஷ்டம். இப்போ திரும்பவுமா? இப்போ வந்து கண்டிப்பா இப்போ கூட ஆகுறோம். நல்லா 3 லெவலுக்கு மனசு மாதிரி 3 லெவலுக்கு போகிறோம். கூட நாய் காமிக்கிறோம். இல்லைங்க, இது போலீஸ் தாய் இல்லையே. சீக்கிரம் கேஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் லெஃப்டாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் எடுத்து 3 லெவலு, ஹீட் லெவல் 3 வைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கூட ஆகுறோம். ஓகே, அடிச்சுட்டு ப்ரோ டிரைவரில் இல்லை கைஸ். முதல்ல சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மாதிரி இடிக்காமல் போக முயற்சிப்போம். இதில் எனக்கு கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. என்ன 2005 அந்த இதில் ஈஸியாக முடிச்சிடுறோம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. காரும் வர மாட்டேங்குது. அந்த கேஸ் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா விடமாட்டாங்களே. ஐயோ, ஓட்டணும்னு நினைச்சா லைட்டாக வச்சு ஸ்க்ராட்ச் இருக்குது. கண்ணாடி பறக்குது. கேஸ் வாங்கணும் சீக்கிரமா, என்ன முடியலையே. இது என்னது? நம்மளும் இடிச்சு போயிட்டு இருக்கோம். அந்த காரை கேட்டதுக்குள்ளே டைம் ஆகிட மாட்டேங்குது. முடிஞ்சளவுக்கு போகும். உள்ளுக்கு சிட்டிக்குள்ள வந்தாச்சு. இதுக்கு மேலே ஈஸியாக வாங்கிடலான்ட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்படி தான் எடுக்கிறோம், இப்படி தான் தப்பிக்கிறோம் பார்க்கலாம். இப்போதான் தலைவர் ஆண்டவே போடு. லெவல் 1 அப்படி கூட நான் ஏன்னு பார்த்தேன். ஹீட் லெவல் 2 எல்லாமே பண்ணியாச்சு. இடிக்கிறாங்க யாரு? நான் எவ்வளோ நீட். ஐயோ, வண்டியை ஸ்டோர் பண்ண தப்பா போச்சு. வண்டியில் வேற புகை வருதா இல்லை அங்கே என்ன இதுன்ட்டு தெரியலையே.
இங்கே நீட்டாக வளைக்கலான்னு பார்த்தா அதுக்கு முடியல. போக போக ப்ரோ டிரைவர் ஆயிடலாம். கண்டிப்பாக டைம் ஆகும். இப்படியே தெரிஞ்சிருக்கும் என் கேம் பிளே எப்படின்னு. அங்கே பாருங்க நைட்டு செம்மையா இருக்குது. அப்போ யாரு சைடில் தான் போவோம். எப்படி இந்த ஆடி கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இப்போ இடிச்ச காரு பார்த்துருப்பீங்க. த ரன் என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் என்எஃப்எஸ் த ரன்னு அதில் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக அதை வச்சு தான் நம்ம தப்பிச்சிருப்போம். நம்ம கோச் காரோட நம்மளை முடிச்சிருப்பாங்க, முடிக்க பார்த்துருப்பாங்க. நம்ம யார் தப்பிச்சு வந்திருப்போம். அந்த மாதிரி அந்த வீடியோ இன்னும் இல்லை. அது போடலாம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாகவே போடுறேன். இங்கே எங்கே கூட ஆயிடுச்சுன்னா முடிச்சிடலாம். பார்த்தா இந்த கேசுன்னு இருந்தோம். இப்போ விடுங்கன்னு சொல்லி போகிறோம். ஐயோ வலி இருக்குன்னு நினச்சேனே. போனால் லாக் பண்ணிட்டாங்க. நம்மளோட பின்னாடி நம்மளோட காரோட பின்னாடி பாருங்க. என்னமோ அது பின்னாடி அந்த இது கேக்லாம் வைக்கிற இடம், அந்த பேர் கரெக்டாக தெரியல. இந்த இதே உடச்சுட்டாங்க. அவங்க அடிச்சாலும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகுது. என்னமோ காரு முடிஞ்சிச்சு. என்ன கார் இது? லாம்போர்கினியா? அது எடுக்க முடியாது. தப்பிச்சா போதும். தப்பிச்சுட்டு வந்து அந்த கார் நம்ம எடுத்து பார்க்கலாம். சரி சைலண்ட்டாக சைடில் வந்துருக்கோம். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. எங்கே இங்கே ஏதாவது லென்த்தாக போகுதே. சீக்கிரமாக தப்பிச்சே ஆகணும். தப்பிச்சோன்னு நினச்சா எங்கே இங்கே வேறு வழி வேறு தெரியல. ஐயே தப்பிக்கணும். அப்படி பாருங்க நம்ம ஆட்டத்தை. இடிக்காத. ஓ மை காட், என்ன பெரிய பெரிய காரெல்லாம் வருது. தலை வழி விடுங்க. எதுக்கு நீ இடிச்சுட்டு உங்க காரும் டேமேஜ், என் காரும் டேமேஜ். 2 பேருமே இடிக்காம விட்டா வீட் லெவல் 3 முடிச்சுக்கலான்னு பார்த்தா 4 முடிச்சு. ஐயோ மேலே தப்பிக்க முடியும்னு எனக்கே தோணலை. முன்னாடி வேற ஒரு கார் வந்துக்கிட்டே இருக்கு. பயமா வேற இருக்கு. பாருங்க வெறித்தனமா வராங்க. தப்பிச்சே ஆகணும். எங்க முடிய மாட்டேங்குது. இங்க பாருங்க வரத அவங்களே ரேசர் ஆயிட்டாங்க. நம்ம கூட வந்தனால நம்மள பிடிக்கிறேன்னு வந்து ரேசர் ஆயிட்டாங்க. சென்டர்லேயே போயிருந்தேன். தெரியல, வாரமா கேப் இருக்கு. அந்த வழியிலே போயிருக்கலாம் நீட்டா. மாட்டிக்கிட்டோம், முடிச்சுட்டாங்க. ஐயோ முடிச்சு. ஓகே கைஸ், லாஸ்ட் முடிக்கிறோம். இப்பயே முடிச்சே ஆகிறோம். நம்மளுக்கு ரொம்ப மோசமா வேற கேம் பிளே இருக்கு நம்மளோடது. அதே காரு நல்ல ஒரு கார் எடுத்துடலாமா? நமக்கு நைட்ரோ பார்க்கலாம். போகிற வழியில் வேறு கார் இருந்தால் எடுத்துக்கலாம் நைட்ரோ இருக்க மாதிரி. மற்றபடி வண்டி வந்துச்சுன்னா தப்பு நிறுத்தி கேஸ் வாங்கிக்கலாம். தப்பிச்சே ஆகணும். ஒரு லெவல் ஹீட் வந்தாலும் போதும். இப்போதைக்கு நம்ம வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஐயே வழியே விடுங்கோ. கண்ட்ரோலே வர மாட்டேங்குதா? இது எனக்கு தான் ஓட்ட தெரியலையா? சீக்கிரமா ஒரு கேஸ் வாங்கி முடிச்சிடலான்னு பார்த்தா எங்க ஒன்றும் இல்லை.